வணக்கம். எனக்கு ட்ராவல் பண்ணும்போது ஒரு பாதுகாப்பாக என் கூடவே என் பொண்ணு வரணும், என் வயிற்றில் பிறந்த பொண்ணு வரணும்லாம் ஆசை உண்டு. அதுக்கப்புறம் அது நடக்காததுனால வாசினிக்கிட்ட ஒரு பிரியம் வந்தது. ஆனால் வாசினியை தூக்கிட்டு வெளியில் ட்ராவல் பண்ண முடியல, கூட கூட்டிகிட்டு போக முடியல எங்கே போனாலும். இந்த ஒரு மனசில் அது ஒரு தாபமாகவே இருந்தது. அந்த தாபத்தை தணிக்கிறதுக்காக நான் இப்போ ரீசண்டாக இங்கே பாருங்கள், இன்றைக்கி அழகாக அபிஷேகம்லாம் நடந்திருக்கு. மீனாட்சி தான், ஆனால் பேர் யோகமாயா, கண்ணனுடைய தங்கையா. சைவம் வைணவம்னு இந்த வீட்டில் எந்த பாகுபாடும் கிடையாது. அதனால் கண்ணனுடைய தங்கையா இவ யோகமாயாவாக நம்ம வீட்டில் இனிமேல் இருக்க போகிறா. என்னோட ட்ராவல் பார்ட்னராக எப்போதும் என் கூட என்னை விட்டு பிரியாமல் அகலாமல் இருக்க போகிறாங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நிறைய பயணங்கள் போகிறேன், பல புனித நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியம் கிடைக்குது, பல புண்ணிய கஷேத்திரங்களை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியமெல்லாம் எனக்கு தொடர்ச்சியாக கிடைச்சிட்ருக்கு. நான் போகிற இடத்துக்கெல்லாம் என்னுடைய மகளும் வரணும், நான் பார்த்து ரசிக்கக்கூடிய அனைத்தையும் அவளும் பார்த்து ரசிக்கணுன்றது என்னோட தீராத ஆசை. வாசினியை தூக்கிட்டு என்னால் வெளியில போக முடியல அப்படிங்கிறதுனால தான் யோகமாயா வந்திருக்கா நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்துக்கு. நாளைக்கு அதிகாலை குஜராத் போக போறேன், பஞ்சத்வாரகா யாத்திரை மேற்கொள்ள போறேன். தன்னோட அண்ணனை பார்க்கறதுக்காக யோகமாயாவும் மார்கழியில மாதவனை தரிசனம் பண்றதுக்காக என் கூட வரப்போறா. அப்படி சொல்றதை விட அவ கூட அவ கையை பிடிச்சிட்டு நான் போக போறேங்கிறது தான் சத்தியம்.